வெல்கம் டு மாதாஸ் கிச்சன். ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி. அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நீலகிரி க்ரீன் வெஜ் குருமா. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. கேரட் 2 பீஸ், பீன்ஸ் 10 பீஸ், உருளைக்கிழங்கு 2 பீஸ், பட்டாணி கொஞ்சம், தக்காளி 1, 2 பெரிய வெங்காயம், தாளிக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய். அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் ஒரு கைப்பிடி புதினா, அரை கைப்பிடி மல்லி, 5 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் கசகசா, அரை மூடி தேங்காய். இது அரைக்கிறதுக்கு. இப்போ வாங்க நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியனும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சு இது பண்ணலாம். பட்டாணி போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். கேரட், பீன்ஸ் போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். போட்டு மூடி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா
நல்லா எடுத்து காய் கிண்டி பார்க்கணும் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. 50% வெந்துருச்சுன்னா நம்ம வந்து தேவையான இது பேஸ்ட் அரைச்சிருப்போம் இல்லைங்களா, க்ரீன் பேஸ்ட்டு, புதினா, மல்லி, தேங்காய், பச்சை மிளகாய், கசகசா இதை அரைச்சிருக்கோம். இதை வந்து அதில் விடணும். விட்டு கொதிக்க விடணும். தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க விடணும். இதில் வேறு எந்த பவுடரும் மசாலாவும் சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த க்ரீன் கலரில் இருக்கணும். அதுக்காக ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் எல்லாம் போட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும், டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அதனால் இது மட்டும்தான் இருக்கணும். இறக்கும்போது இறக்குறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தேங்காய் பால் விட்டு இறக்கிடணும். தேங்காய் பால் விட்டதுக்கப்புறம் கொதிக்கக்கூடாது. நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த தேங்காய் பாலை விட்டு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு, இப்போ கொதிக்காமல் 1 நிமிஷத்தில் இறக்கிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். நம்மளோட டிஷ் இப்போ தயார். நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருந்த நீலகிரி க்ரீன் வெஜ் குருமா ரெடி ஆகிடுச்சு.